சிந்து சமவெளி 5000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகம். ஆனால் கீழடி வெறும் 2600 வருஷம் பழமையான ஒரு நகரம். பட் கீழடியில் கிடைச்ச 200க்கும் மேற்பட்ட சிம்பிள்ஸ் சிந்து சமவெளியில் கிடைச்ச சிம்பிள்ஸ் கூட மேட்ச் ஆகுது. அது எப்படி? அதே மாதிரி கீழடியில் இருக்கிற ஆர்கிடெக்சர் சிந்து சமவெளியில் இருக்கிற ஆர்கிடெக்சர் கூட மேட்ச் ஆகுது. அப்போது இது கோயின்சிடென்ஸா இல்லை இந்த ரெண்டு சிவிலைசேஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கா? கீழடியில் எடுக்கப்பட்ட கார்பன் டேட்டிங்கில் அப்படி என்ன தான் இஷ்யூ ஆச்சு? அப்போ கீழடி இன்னும் பழமையான நகரமா? இந்த வீடியோவில் சிந்து சமவெளி விசஸ் கீழடி ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் கீழடியில் நடந்த கார்பன் டேட்டிங்கில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சிவிலைசேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் லைனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3300 ஸ்டார்ட் ஆகி கிமு 1900 கொலாப்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 5300 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே கீழடி நகரம் கிமு 600 ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2600 வருஷம் பழமையான நகரம். சொல்லப்போனால் சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சு 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் கீழடின்ற நகரமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் எப்படி கீழடியில் கிடைச்ச ஸ்கிரிப்ட்ஸில் இருக்க சிம்பிள்ஸும் சிந்து சமவெளியில் கிடைச்ச ஸ்கிரிப்ட்ஸில் இருக்க சிம்பிள்ஸும் சேமாக இருக்குது. இந்த 1000 வருஷம் கேப்பில் என்ன நடந்துச்சு? சிந்து சமவெளியிலிருந்து மக்கள் தமிழ்நாட்டுக்கு மைக்ரேட் ஆகி வந்தாங்களா, இல்லை கீழடி இண்டிபெண்டான ஒரு சிவிலைசேஷனா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சிவிலைசேஷனில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்கிரிப்டோட பேர் ஹரப்பன் ஸ்கிரிப்ட். இதில் கிட்டத்தட்ட 400 விதமான யூனிக் சிம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் காப்பர் அண்டு பிரான்ஸ் பட்டயத்தில் எழுதப்பட்டிருக்கு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சிந்து சமவெளியில் கிடைச்ச ஸ்கிரிப்ட்ஸை நம்மளால் ரீட் பண்ண முடியல. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 1900 அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட லாங்குவேஜை யாரும் யூஸ் பண்ணலை. ஸோ அந்த லாங்குவேஜோட தொடர்ச்சி இல்லாதனால நம்மளால் அதை டீகோட் பண்ண முடியல, ரீட் பண்ண முடியல. கீழடியில் யூஸ் பண்ண ஸ்கிரிப்டோட பேர் தமிழ் பிராமி, தமிழ்னு சொல்லலாம். மொத்தம் 2000க்கும் அதிகமான கிராஃபிட்டி சிம்பிள்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பிளாக் அண்ட் ரெட் பாட்டர்ன்னு சொல்லப்படுற கருப்பு சிவப்பு பானைகளில் எழுதப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நம்மளால் படிக்க முடியும். சாதாரண மக்கள் கூட அவங்களோட பெயர்களை இந்த பானைகளில் எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆதன், உதிரன், திசன் இது மாதிரி பேர்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 2000க்கும் மேற்பட்ட சிம்பிள்ஸில் 200 சிம்பிள்ஸ் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைச்ச ஹராப்பன் ஸ்கிரிப்ட்ஸ் கூட மேட்ச் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மீனோட சிம்பிள் பாருங்கள், இது கீழடியில் கிடைச்சது. இதே இண்டஸ் வேலியில் கிடைச்ச மீனோட சிம்பிள் பாருங்கள், ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண நம்பர் மெத்தட்ஸை பாருங்கள், கீழடியில் யூஸ் பண்ண நம்பர்ஸும் இண்டஸ் வேலியில் யூஸ் பண்ண நம்பர்ஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அப்புறம் டைரக்ஷனை குறிக்கிற சிம்பிள்ஸை பாருங்கள், ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அம்புக்குறிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சிந்து சமவெளியில் கிடைச்ச ஹரப்பன் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக டீகோட் பண்ண முடியல. தமிழ் பிராமியில் கிடைச்ச ஸ்கிரிப்டை நம்மளால் ரீட் பண்ண முடியுது. ஸோ தமிழ் பிராமியை வச்சு நம்ம சிந்து சமவெளியோட ஸ்கிரிப்ட்ஸை டீகோட் பண்ண முடியுமான்னு கேட்டால், ரெண்டு ஸ்கிரிப்டுக்கும் இடைப்பட்ட வருஷம் கேப் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம். அதனால் இந்த தமிழ் பிராமியால் சிந்து சமவெளியில் கிடைச்ச ஹரப்பன் ஸ்கிரிப்டை டீகோட் பண்ண முடியாது. அண்ட் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே தாய்மொழியில் உருவான வேறு வேறு லாங்குவேஜஸாக இருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. தமிழ் பிராமியை எப்படி நம்மளால் ரீட் பண்ண முடியுதுன்னா, தமிழ் பிராமிக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்குது. தமிழ் பிராமிங்கிற அந்த எழுத்துலேருந்து அது வட்டெழுத்துக்களாக மாறி இருக்கு. வட்டெழுத்துக்கள் சங்ககால தமிழாக மாறி இருக்கு. சங்ககால தமிழ் மூலியமாக தமிழில் என்ன ஆச்சுன்னா இலக்கியங்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க மாடர்ன் தமிழாக மாறி இருக்கு. தமிழ் பிராமிலேருந்து இப்போ பேசுகிற மாடர்ன் தமிழுக்கு ஒரு எவல்யூவேஷன் இருக்குது. ஆனால் இது ஹரப்பன் ஸ்கிரிப்டில் நடக்கலை. லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியங்கிறத காட்டுறதுக்கு நியாண்டர்தால்ஸ் விசஸ் ஹோமோசேப்பியன்ஸ்ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். சிந்து சமவெளியில் பார்த்தீங்கன்னா சுடப்பட்ட செங்கற்கற்களை பயன்படுத்தி வீடுகளை கட்டியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நேர்த்தியாக கணக்கிடப்பட்டு அந்த தெருக்களும் வீடுகளும் கட்டப்பட்டிருக்கு. ட்ரைனேஜ் சிஸ்டமும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. இப்போது கீழடிக்கு வருவோம். கீழடியோட ஆர்கிடெக்சரும் சேம் சிந்து சமவெளியில் யூஸ் பண்ண மாதிரியே செங்கற்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக வீடுகளும் தெருக்களும் கட்டப்பட்டிருக்கு. கீழடியிலையும் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு சிவிலைசேஷனுக்கும் ஆர்கிடெக்சர் சிமிலராக தான் இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஸ் எங்கே வருது அப்படின்னா சோசியல் ஸ்ட்ரக்சரில் தான் வருது. சிந்து சமவெளியோட நகரத்தை பாருங்கள், அதை நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஒன்று சிட்டடல், இன்னொன்று மிட் ஜோனு, இன்னொன்று லோவர் ஜோனு. ஸோ சிட்டடல்ங்கிற ஏரியாவில் ரூலர்ஸும்
ப்ரீஸ்ட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு ஆக்சசிபிளாக இருக்காங்க. மிட் ஜோனில் வணிகர்கள், அதாவது ட்ரேடர்ஸ், வெளியில் போய் ட்ரேட் பண்ணக்கூடியவங்கலாம் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. லோவர் ஜோனில் தான் பொதுமக்களே வாழ்கிறாங்க. பொதுமக்களோட வீடுகள் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடர்ஸோட வீடை விட சின்னதாக இருக்குது. ட்ரேடர்ஸோட வீடுகள் பார்த்திங்கன்னா பெருசாகவும் 2-3 அறைகள் வச்சதாகவும் இருக்குது. ஆனால் பொதுமக்களோட வீடு பார்த்திங்கன்னா அதை விட சின்னதாகவும் ஒரே ஒரு ரூம் இருக்கிற மாதிரியும் கட்டமைப்பில் இருக்குது. ஸோ இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் மூலியமாக அவங்களுக்குள்ள எக்கனாமிக்கல் டிவிஷன் இருந்ததா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது கீழடியில் பார்க்கலாம். கீழடியோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. பெருசாக வந்து டிஃப்ரென்ஸும் இல்லை. குடிசைகளோ இல்லை பெரிய மாளிகைகளோ அரண்மனைகளோ கண்டுபிடிக்கப்படலை. அரசர்களும் மக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கட்டமைப்பில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதை வச்சு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழடியில் வாழ்ந்த மக்களுக்கு சோசியல் டிவிஷன் கிடையாது, அவங்களுக்குள்ள எக்கனாமிக்கல் டிவிஷன் கிடையாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவேளை சிந்து சமவெளியிலிருந்து தான் மக்கள் இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்ததெல்லாம் பிரான்ஸ் டெக்னாலஜி, செம்புனால ஆன பொருட்களை தான் சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தினாங்க. அதுக்கான டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்கேஸ் அவங்க அங்கேருந்து மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா, தமிழ்நாட்டில் இருக்க கீழடியில் கிடைச்ச ஆய்வுகள் மூலியமாக கண்டிப்பாக பிரான்ஸ் சம்மந்தமான ஏதாவது ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு கிடச்சிருக்கணும். அது டெக்னாலஜி நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னு பார்த்தா, இரும்பை உருக்கி அதன் மூலியமாக மெட்டல்ஸை செய்கிறதுக்கான டெக்னாலஜி நம்மள்ட்ட இருந்திருக்கு. அதுவும் டபுள் லேயர்டு ஃபர்னஸ்ன்னு சொல்லி அது அட்வான்ஸ் டெக்னாலஜியாக சொல்கிறாங்க. இந்த டபுள் லேயர் ஃபர்னஸ் மூலியமாக தான் இரும்பை உருக்கி அதை வந்து தேவையான ஆயுதங்களாகவும் பொருட்களாகவும் மாற்றிருக்காங்க. அப்போது இங்கே பிரான்ஸ்ன்ற ஒரு கல்ச்சரே கிடையாது. ஆனால் நம்மள்ட்ட கிடைச்ச செம்பு பட்டைங்கள் எல்லாம் நம்ம ட்ரேட் மூலியமாக வாங்கினதாக தான் இருக்குதோ தவிர, நம்ம அதை உருவாக்கி அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த வித ஆதாரமும் நம்மளுக்கு கீழடியில் கிடைக்கல. இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். கீழடியில் கார்பன் டேட்டிங்கில் என்ன தான் பிரச்சனை ஆச்சு? கிமு 600 தான் கீழடி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கார்பன் டேட்டிங்கில் வந்திருக்க ரிசல்ட் உண்மையா இல்லை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை பற்றி கீழடியில் ஆய்வு பண்ண அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, கீழடியிலேருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸை வந்துட்டு கார்பன் டேட்டிங்க்கு சீக்கிரமாக அனுப்பாமல் நம்ம ரொம்ப தாமதப்படுத்தி அனுப்புனதுனால இதோட டேட்ஸ் மாறி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கார்பன் கண்டாமினேஷன் ஆகிருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கார்பன் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து 1-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கார்பன் டேட்டிங்க்கே அனுப்பியிருக்காங்க. கார்பன் டேட்டுங்கிறது எடுத்த உடனே 1-3 நாளுக்குள்ளே அனுப்ப வேண்டிய அந்த டேட், அந்த கார்பன் சாம்பிள்ஸை அவங்க 1-3 வருஷம் கழித்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால மேபி டேட்ஸ் தப்பாக வந்திருக்கலாம். அப்புறம் அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. மண்ணடுக்கை பொறுத்த வரைக்கும் மண்ணோட மேற்பரப்பில் இருக்க காலகட்டம் 2020 இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற காலகட்டம் 2019 இருக்குமோ தவிர 2025 இருக்காது. இந்த விஷயம்தான் கீழடி ஆய்வில் நம்மளுக்கு கான்ட்ராடிக்ஷன் கொடுத்துருக்கு. என்னன்னா, மண் அடுக்கோட மேற்பரப்பில் இருக்க காலகட்டமே கிமு 800க்கு போயிடுச்சு. ஆனால் அதோட மிட்ரேஞ்சில் இருக்க காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு 600ன்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த கார்பன் கண்டாமினேஷன் ஆனதுனால, அதாவது கார்பனை எடுத்து வெளியில் வைக்கும்போது அது சர்ஃபேஸில் இருக்க கார்பன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதோட டேட்ஸ் மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த கிமு 600ங்கிறது உண்மையான டேட் கிடையாது. கீழடி இன்னும் பழமையானதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமர்நாத் ராமகிருஷ்ணா சொல்கிறார். ஸோ இப்போதைக்கு இருக்கிற டேட்டாவை வச்சு பார்க்கும்பொழுது ஆய்வாளர்கள் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, கீழடியும் சிந்து சமவெளி நாகரிகமும் இண்டிவிஜுவலாக வளர்ந்த நாகரிகங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 2 சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்ட்ஸும் ஒரே தாய்மொழியிலேருந்து வந்திருக்கலாம். வந்ததுக்கப்புறம் இது 2 தனித்தனியாக பிரிஞ்சு வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கீழடி எவ்வளோ பழமையான நாகரிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது? இல்லை கீழடியும் சிந்து சமவெளி நாகரிகமும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்குமா? இல்லை கீழடி சிந்து சமவெளி நாகரிகத்தை விட முந்தைய காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.